நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100% பர்ஃபெக்டாக நம்ம என்ன சொன்னோமோ அது நடந்திருக்கு. இங்கே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே போனாங்க அப்படின்னா ஃபிபோனாச்சியோட 0.5 லெவலில் நிஃப்டி மோஸ்ட்டாக சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலே பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு இந்த ஜோனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலே இந்த ஜோனில் போயிட்டு முடிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா சப்போர்ட் 1 இதில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகலாம் ரிவர்ஸ் ஆகிட்டு. அப்படி இல்லாமல் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது ஃபிபோனாச்சியோட 0.5 லெவல் இங்கே போயிட்டு சப்போர்ட் எடுக்கலாம். மோஸ்ட்லி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 0.5 லெவலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 618. ஓகேங்களா? இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் போவாங்க. இது எல்லாமே சப்போஸ் நீங்கள் என்னோட நேற்றைய வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து நாளைக்கு எப்படி போவாங்க அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இண்டிகேட்டர் இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். 1 மினிட்க்கு போயிடுறேன். ஃபஸ்ட் இண்டிகேட்டர் சக்ஸஸ்ஸு, இது ஃபெயிலியர், இது ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. மொத்தம் 3 இண்டிகேட்டர், இந்த 3 சிக்னலுமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அதே போல் இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட். 4 சிக்னல்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. பட் இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் 3 சிக்னல் வந்திருக்கு. 3 சிக்னலுமே நல்ல சக்ஸஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் 39 பாயிண்ட்டு, நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 பாயிண்ட்டு. நல்ல ரிஸ்க் ரிவார்டு. அதே போல் இந்த சிக்னல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 3 கால் சிக்னலு, இந்த புட் சிக்னல், இது எல்லாமே சக்ஸஸ்ஸு. இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறத நம்ம சிக்னல் கட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நான் ஆல்கோவுக்கு ஒரு கோட் எழுதிட்டுருக்கேன். அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் மேனுவலாக இந்த ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட் இருக்கும்போது இந்த சிக்னல்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். இப்போவும் ப்ராஃபிட் தான், பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நம்ம சொன்னதே தான் நடந்து. பேங்க் நிஃப்டியோ நம்ம என்ன சொன்னோமோ கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. என்னென்னா அப்படியே கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து கீழே வந்தாங்க, இது ஃபிபோனாச்சியோட 0.382 லெவல், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணாங்கன்னா 0.5 போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னும் இதையே ஹிட் பண்ணல. 0.382 இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிருக்காங்க. இது ரிவர்சல் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லை இன்னும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சிக்னல் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத. ஓகே, பேங்க் நிஃப்டியில் நம்மளோட சிக்னல் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே சக்ஸஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னென்னா இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறது எல்லாமே 1:1 ரிவார்ட் ரேஷியோ வந்திருக்கு. நம்ம யூஸ்வலாக சொல்கிறது 1:2 அட்லீஸ்ட் 1.5 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது எல்லாமே 1:1 சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்குது. இது 1 தான் ஃபெயிலியர். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிக்னல் மட்டும்தான் இன்றைக்கி ஃபெயிலியர், மற்றது எல்லாமே நல்ல சக்ஸஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 100 பாயிண்ட்டு, இது ஒரு 100 பாயிண்ட்டு, இது ஒரு 90 பாயிண்ட்டு, இது நல்ல பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இதில் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிக்னல் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த ஒரே ஒரு சிக்னல் மட்டும்தான் இன்றைக்கி ஃபெயிலியர். ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மூமெண்ட்டில் இது ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் நாளைக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப இந்த ஜோனுக்கு வரலாம், வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து அப்படியே மேலே போனாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோனில் போயிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தது அப்படின்னா எகெயின் இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைடுக்கான சான்சஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் புட்டுக்கான ஆப்ஷன் ரொம்ப கம்மி. எப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக புட் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஜோனை பிரேக் பண்ணி இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் புட்டுக்கான ஆப்ஷன் நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் புட்டுக்கான ஆப்ஷன் கிடையாது. சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி வேணால் போயிட்டு வரலாம். ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ கரண்ட்டாக பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஃபிபோனாச்சியோட 0.618 லெவலில் நிற்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து அப்படியே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வரலாம். வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு இன்னும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போனாங்க அப்படின்னா இது 0.382 ஃபிபோனாச்சி லெவல், ஒன்று இதில் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 0.5 லெவலு, அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 0.618 இங்கே போயிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மூமெண்ட் வந்து நம்ம ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. இங்கேருந்து வரலாம், வந்து இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம். சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டோடு தான் போவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறதில்ல. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் மட்டும்தான் நாளைக்கு இந்த மூமெண்ட் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கலாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து கீழே வந்துட்டு இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்று இதை ஹிட் பண்ணிவிட்டு நமக்கு அப்சைடுக்கான ஒரு கேண்டில் சப்போர்ட் கிடச்சிதுன்னா நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்படி இதை பிரேக் பண்ணி கீழே போனாங்கன்னா டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனால் எகெயின் இந்த இடத்துல இந்த ஜோனில் போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணி இந்த லைனையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைடுக்கான சான்சஸ் கிடச்சிது அப்படின்னாக்கா அடுத்தது நமக்கு ஆல் டைம் ஹை தான். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.